அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு வெளியிடப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் 600 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து யுத்தம் நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு மோதலில் ஈடுபட்டு வருகிறது. அங்கே இதுவரைக்கும் 77,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் 1,35,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு துயரமான செய்தியும் நம் மத்தியிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தது 90 பேர் காசாவிலே கொல்லப்படுகிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை நேற்றைய தினம் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருந்ததையும் நம்முடைய செய்தியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். இந்த நிலையில் உடனடியாக காசாவில் ஒரு சீஸ் ஃபயர், யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வந்த அதே நேரம் இந்த சீஸ் ஃபயர் வெறுமனே சீஸ் ஃபயராக இல்லாமல் பெர்மனன்ட் சீஸ் ஃபயராக மாற வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் பெரிய அளவில் மனிதாபிமானம் மிக்கவர்களிடமிருந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் 60 நாட்களுக்கு கொண்டு வரப்பட போகிறது என்கிற தகவலை வெளியிட்டிருந்தார். இந்த யுத்த நிறுத்தம் எப்படி இருக்க போகிறது, இதனை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எப்படி எடுத்துக்கொள்ள போறாங்க, இது அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போகுதா நெகட்டிவா மாற போகுதா என்கிற பல வாத பிரதிவாதங்கள் நடந்து வந்த நிலையில் தாங்கள் தங்களுடைய சகோதர அமைப்புகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம், அந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னால் இது தொடர்பான பதில்களை சொல்லுவோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் விவரங்களை வெளியிட்டுக்கிட்டே வந்திருந்தாங்க. நேற்றைய நம்முடைய இரவு வீடியோவிலையும் இந்த தகவலை தான் நாம் சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் நேற்றைய பின்னிரவுகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு, பாலஸ்தீன விடுதலை ராணுவம் மற்றும் பாலஸ்தீன விடுதலைக்கான போராளிகள் அமைப்புகள் அத்தனையும் இணைந்து அவர்கள் சார்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருந்தார்கள். அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்திற்கு தாங்கள் தயார், பாசிட்டிவான நிலையில் தாங்கள் இருப்பதாக அவர்கள் ஆரம்பமாக சொல்லியிருந்தார்கள். இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் நெகட்டிவா பார்க்கல, பாசிட்டிவாக பார்க்கிறோம், ஆனால் அதிலே இந்த அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் சில திருத்தங்களோடு நிபந்தனைகளோடு அதை முன்வைத்திருக்கிறார்கள். நம்ம அத்தனை பேரும் எதை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை அவர்கள் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்த 60 நாள் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணைய கைதிகளையும் நாங்கள் விடுவிப்பதற்கு தயார் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதே நேரம் சவுதி அரேபியா உள்ளிட்ட கல்ஃப் நாடுகளும் அதே போன்று பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஈரான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட காசாவினுடைய நிலை தொடர்பாக நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான முன்னெடுப்புகளை செய்து வருவதாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுக்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் தங்களுடைய ப்ரொபோசல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக அழகாக துல்லியமாக புத்திசாதுரியத்தோடு முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நம் அத்தனை பேரும் மனமு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அவர்களுடைய ப்ரொபோசல் அமைந்திருக்கிறது. அதில் வரக்கூடிய தகவல்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, போர் நிறுத்த ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தில் அல் ஜசீரா சில தரவுகளை பெற்றிருப்பதாக, முழுமையான தரவுகள் வெளியாகல. அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, போர் நிறுத்தம் தொடர்பான சில முக்கியமான ஆவணங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அந்த ஆவணங்களை உங்களுக்கு தரோம்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அதே தகவலை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதில் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய கால அளவு 60 நாட்கள் என்பதை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அமைப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எதை சொன்னாரோ அதுல கால அளவு 60 நாட்கள்ங்கிறதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போர் நிறுத்தத்தினுடைய இந்த 60 நாட்கள் போர் நிறுத்தமாகவே இருக்கும், எந்த வயலேஷனும் ஏற்படாது என்பதை, போர் நிறுத்த விதிகளை இஸ்ரேல் மீறாது என்பதற்கான உறுதிப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் எடுக்க வேண்டும் என்பதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இனிமேல் நாங்க நெதன்யாகு நம்ம தயாராக இல்லை, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி சவுதி அரேபியா உடைய அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் ஒன்று இருந்தது, அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்க வந்து நம்புறோம், அவர் கொஞ்சம் சிறப்பாக இதை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிவிப்பு விடுத்திருந்தாங்க. சேம் ஒரு வேர்ட் இதில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடிகிறது என்னன்னா, நாங்கள் நெதன்யாகுவை நம்ப தயாராக இல்லை, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதே நேரத்தில் விடுதலைகள் எப்படி நடக்க போகிறது, பணைய கைதிகள் விடுதலை எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பாக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொபோசல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, 58 பேரை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கவனிக்கணும்னா, காசாவுக்குள்ள உயிருடன் இருக்கக்கூடிய கைதிகள் சுமார் 30 பேர் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதற்கு மேலதிகமாக ஒரு 30 அளவுக்குண்டான பிணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. முற்றுமுழுதாக எத்தனை பேர் தங்கள்கிட்ட இருக்கிறாங்கிறத இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்கேயுமே அறிவிக்கல. எனவே அவங்ககிட்ட எத்தனை பேர் பணைய கைதிகள் இருக்கிறாங்க, அதுல எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்து போன பிணங்களாக இருக்கிறாங்கிறது தெரியாது. இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாகவும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இதுல எதிர்த்தரப்புல இருந்து இவர்கள் எத்தனை பேரை விடுவிப்போம்ங்கிற தகவல்களை சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலாக இஸ்ரேல் எத்தனை பேரை விடுவிக்கணும் என்கிற தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகல. அது வெளியாகும் போது நம்முடைய நைட் அப்டேட்ல அதை தனியாக நம்ம பார்த்துக்கலாம். இதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள்ல கிட்டத்தட்ட 10 உயிரோடு இருக்கக்கூடியவர்களை விடுவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திடத்தில் சுமார் 58 பேர் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. 58 பேர்னா அதுல ஒரு 30 பேர் உயிரோடு இருக்கலாம், 28 பேர் வந்து செத்து போனவங்களாக இருக்கலாம், ஜனாசாக்கள் பாடிகள் தான் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனை பணைய கைதிகள் மொத்தமாக தங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எந்த இடத்துலயுமே சொல்லல. அது எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, எத்தனை பேர் செத்து போயிருக்காங்கங்கிற தகவல்களையும் அவங்க இதுவரைக்கும் இத்தனை 600 நாள்ல சொல்லல. எனவே இது இஸ்ரேலுடைய கணிப்பு என்னன்னு சொன்னால் 58 பேர் இருக்கலாம் என்று சொல்றாங்க. இந்த 58 பேர்ல தான் 10 உயிருள்ளவர்களை விடுதலை செய்கிறோம், 18 இறந்தவர்களுடைய உடல்களை தருகிறோம் என்கிறார்கள். இப்படி பார்த்தா
28 பேரை அவங்க கொடுக்கறாங்கன்னு சொல்லி அர்த்தம். குறிப்பாக இது எப்படி அவங்க விடுதலை பண்ணுவாங்கன்னு சொன்னா, முதலாவது நாள் சீஸ்ஃபயர் டீல் எப்ப முடியும், எப்ப ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா, சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நெக்ஸ்ட் வீக் மேபி இந்த டீல் முடியலாம், நெக்ஸ்ட் அடுத்த வாரம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்று சொல்லியிருக்காங்க. நாளைக்கே சமாதானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்ல, நெக்ஸ்ட் வீக் தான் நடைபெறும். இன்னைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் கடுமையான தாக்குதல்களை காசாவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையில விடுதலை செய்யப்படுகிற ஆட்களுடைய நிலை எப்படி இருக்க போகிறது என்று சொன்னால், எப்ப காசாவுடைய சீஸ்ஃபயர் ஆரம்பிக்கிறதோ அந்த முதல் நாள்ல 8 உயிருள்ள கைதிகளை அவர்கள் விடுதலை செய்வார்கள். 8 பேரை கொடுப்பாங்க, 2 பேரை வச்சுக்கிட்டு 7வது நாள்ல 5 இறந்த கைதிகளுடைய பாடிகளை ஒப்படைப்பாங்க. கரெக்டா 7வது நாள்ல, முதலாவது நாள் 8 உயிருள்ளவங்களை கொடுப்பாங்க, 2வது நாள் 5 இறந்த கைதிகளுடைய பாடிகளை கொடுப்பாங்க. அதற்கு பிறகு 30வது நாள் வரைக்கும் எதையுமே பண்ண மாட்டாங்க. 30வது நாள்ல மீண்டும் 5 செத்து போனவங்களுடைய பாடிகளை அவங்க ஒப்படைப்பாங்க. 50வது நாள்ல மேலதிகமாக இருக்கக்கூடிய 2 உயிருள்ள கைதிகளை அவர்கள் விடுதலை செய்வார்கள். அதற்கு பிறகு 60வது நாள் சீஸ்ஃபயருடைய கடைசி நாள் இருக்கா இல்லையா, அந்த நாள்ல 8 இறந்த கைதிகளுடைய உடல்களை அவர்கள் ஒப்படைப்பார்கள். இப்படித்தான் இந்த 28 பேரை அவங்க விடுதலை பண்ண இருக்கிறாங்க. அதுல 18 பேர் மரணித்தவர்கள், 10 பேர் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் என்பதை புரிந்து கொள்கிறார். அதே நேரத்தில் இதற்கு பகரமாக இஸ்ரேல் மனிதாபிமான உதவிகளுக்கான ரஃபா பார்டரை திறக்க வேண்டும். அதே போன்று கரேம் அபு ஷலீம் பார்டரையும் அவங்க திறக்கணும். இதுல எந்த அளவுக்கு மனிதாபிமான உதவிகள் உள்ளே வரப்போகிறது என்று சொன்னால், ஜனவரி 19, 2025 செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஒரு நாளைக்கு குறைந்தது 600 ட்ரக்குகள் உள்ளே வர வேண்டும். 600 ட்ரக்குகள்ல உணவு மருந்து பொருட்கள் ஒரு நாளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதை கொடுக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் உருவாக்கி இருக்கக்கூடிய காசா ஹியூமனிடேரியன் ட்ரஸ்ட் என்கிற பெயர்ல அந்த அமைப்பால் எதுவும் செய்யப்படக்கூடாது. ஐநாவினுடைய முகமையாக இருக்கக்கூடிய UNRWAவும் அதே போன்று காசாவினுடைய செம்புரை சங்கமும் இணைந்துதான் இதை செய்யணுமே தவிர இவங்க யாரும் அதை செய்யக்கூடாது என்பதையும் திட்டவட்டமாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதனுடைய அடுத்த அப்டேட் எப்படி இருக்க போகிறதுன்னு சொன்னா, இதுல ஒரு முக்கியமான அம்சத்தை அவங்க தவறாம வலியுறுத்தி இருக்கிறாங்க என்று சொன்னா, இது எப்ப சாத்தியப்படும் சொன்னா, இதை நாங்க எப்ப ஒத்துக்கொள்வோம் சொன்னா, இந்த ஒப்பந்தத்தில் எப்ப முதலாவது நாள் சீஸ்ஃபயர் ஆரம்பிக்குதோ அந்த முதலாவது நாள் கத்தார் அதே போன்று எகிப்தினுடைய தலைமையில் உடனடியாக நிரந்தர யுத்த நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட வேண்டும். பெர்மனன்ட் சீஸ்ஃபயர். இது 60 நாள் பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் கிடையாது, இது தற்காலிகமான சீஸ்ஃபயர் தான். 60 நாள் தானே, அடுத்ததாக நிரந்தரமா இனி யுத்தமே இல்ல காசாவுக்குள்ள என்கிற பேச்சுவார்த்தைகள் எப்ப ஆரம்பிக்கும்னா, இந்த சீஸ்ஃபயர் ஆரம்பிக்கிற அன்றைக்கு ஆரம்பிக்கணும். ஒரு புறமாக 8 உயிருள்ள பணைய கைதிகளை அவங்க விடுதலை பண்ணுவாங்க, மறுபுறம் இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா, கத்தாரும் எகிப்தும் இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை இணைத்துக் கொண்டு அந்த பேச்சுவார்த்தைகள் அன்னைக்கே நடக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மீறிட்டாங்க, அதனால தான் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற பேச்சுவார்த்தைகள் எப்பொழுது நிரந்தர யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கும், எப்ப இஸ்ரேல் ராணுவம் வெளியே போகும், காசாவை எப்படி டெவலப் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல தான் பேசுவாங்க. எனவே இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அல்ஹம்துலில்லாஹ் பாலஸ்தீன மக்களுக்கு அப்பாவிகளுக்கு சாதகமான அடிப்படையில் ரொம்ப நுணுக்கமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த செயல்பாடுகள் உண்மையிலே மெச்சத்தக்கது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் பத்தி நமக்கு தெரியும், இப்ப இருக்கிற நிலைமை எதையும் அவங்க பண்ணுவாங்க, அண்ணுகுண்ட போட்டா கூட நம்ம நடக்காதுன்னு நினைச்சிட முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல பொதுமக்களை பாதுகாக்கவும் தங்களுடைய போராட்ட அந்த உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது, தங்களுடைய நாட்டை அவங்க மீட்டெடுக்கவும் இல்லாட்டி எல்லாமே வேஸ்டா போயிடும், சப்புண்டாயிரும். இவ்வளவு காலம் பல தலைவர்கள் இழந்து பல மக்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாலஸ்தீன விடுதலை என்பது சாத்தியப்படுத்தப்பட வேண்டும். எனவே தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நிரந்தர யுத்த நிறுத்தம் பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் ஆனா தான் பாலஸ்தீன சுதந்திர நாடு என்பது சாத்தியப்படும். எனவே தான் அதை முதல் நாளே நீங்க ஸ்டார்ட் பண்ண ரெடின்னு சொன்னா, நாங்க பாசிட்டிவாக இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு தயார் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில டொனால்ட் ட்ரம்பும் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பாசிட்டிவான அறிவிப்பை வரவேற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. எனவே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல வழி பிறக்கும், நல்ல நிலை காசா மக்களுக்கு உருவாகும். நம்முடைய பிரார்த்தனைகள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய கூலியை பெற்று தரும் என்கிற உயரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்த பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய அறிவிப்பில் தற்போதைய நிலை அப்படித்தான் நமக்கு காட்சி தருகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய நம்முடைய இரவு அப்டேட்ல எதிர்பார்த்துருங்க. இதனுடைய மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறோம். போராட்ட விழுமியங்களையும் போராடும் உயர்குணத்தையும் தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதில் எப்போதும் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதையும் என்றைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினரும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளும் மிக தெளிவாக ஒரு 14 அமைப்பு இப்படி ஒரு ப்ரொபோசலை அழகாக அவங்களுக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த ப்ரொபோசலை உடைக்காம அதுக்குள்ளே நின்று அழகா ஹிக்மத்தாக அதை யோசிச்சு, நீங்க முதலாவது நாளே இதை ஸ்டார்ட் பண்ணணும், இன்னென்னலாம் செய்யணும், நாங்கள் இவ்வளவு பேரை தான் தருவோம், எப்ப நிரந்தர போர் நிறுத்தம் வருகுதோ அன்னைக்கு மற்றாக்களை நாங்கள் தருவோம் என்கிற அழகான, அது சொல்லுவாங்கல்ல, பாம்புக்கும் வலிக்காம கம்பும் உடையாம வேலை பார்க்கறதுன்னு, அந்த மாதிரியான ஒரு ஹிக்மத்தான புத்தி சாதுரியமான அழகான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், வல்ல ரஹ்மான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த அந்த மண்ணுக்காக, அந்த மண்ணின் மீட்சிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஷஹீதான அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா ஷஹீதுகளுடைய அந்தஸ்திலே சேர்க்க வேண்டும். அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுகளுடைய அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து வாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் MISC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உண்மை செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். வல்ல ரஹ்மான் நல்ல பணிகளை நம் அனைவரையும் ஒன்றிணைப்பானாக. வாஹிர் தஅவானா